ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல், சயின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏன் சவுத் இந்தியாவுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக இது ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு டொர்னாடோ சைக்ளோன் உருவாகுது. அந்த சைக்ளோன் தாக்கமாக இங்கே பே ஆஃப் பெங்காலில் இங்கே அந்த வேவ்ஸ் அடிக்கி நார்மலாக 1 மீட்டர் அடிக்கிற வேவோட இது எக்ஸ்ட்ராவாக 2 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக அடிக்கி. அதனால் கடலுக்கு யாரும் குளிக்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்லாண்டிக்கில் கடல்லேருந்து அந்த வேவ்ஸ் 1000 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி நோக்கி இங்கே பே ஆஃப் பெங்காலுக்கு வருதான். அதுபோக இங்கே இந்தியாவில் ஃபுல்லாக ஒரே குளோபல் வார்மிங் கட்டுப்பாட்டில் இல்லை. எல்லோரும் குளோபல் வார்மிங் இடத்துல இந்தியா ஓவர் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இதெல்லாம் ஆகுறதுனால இங்கே பே ஆஃப் பெங்காலில் அது க்ரியேட் ஆகுது. அதனால அந்த பே ஆஃப் பெங்காலில் மேக்ஸ் 1 மீட்டரோட 2 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக அடிக்கும். அது அதில் யாரோ ஒருத்தங்க போய் கன்னியாகுமரியில் போய் 6 பேர் யாரும் இறந்துட்டாங்களாம். அதனால் யாரும் கடலுக்கு போகாதீங்க. இன்னும் அதோட தாக்கம் அந்த வேவ் ஒரு 4 நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சரியாக தெரியல 4 நாளைக்கு இருக்குமான்னு. ஆனால் அந்த வேவ் நார்மலாக ஒன்று போல் மீடியம் ஆகும். ஆனால் திடீர்னு 2 மீட்டர் கூடி ஆள் அப்படி இழுத்துட்டு போயிருமா. அதனால் எந்த ஒரு கடவுளும் கடலுக்கு போகக்கூடாது, மீன் பிடிக்கணும், அது போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியன் ஓஷனில் வெப்பமண்டலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வேவ் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். லைக்கும் போட்டுருங்க ப்ளீஸ். பாய்.